பார்த்து கொண்டு வாங்க. டாக்டர் சொல்லுங்கம்மா. என்னாச்சு? அவருக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காரு. உடம்புல அடிபட்டு எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. மனசுல தான் அவருக்கு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கேட்டு அதை சரி பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா மயக்கம் தெளிஞ்சதும் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. பார்த்துக்கோங்க. கரிகாலா, எழுந்திரி கரிகாலா. கரிகாலா, 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 என்ன பாரு. அது- கரிகாலா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னாச்சு உனக்கு? டாக்டர் உன் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, மனசுலதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறாரு. உன் மனசுல என்ன பிரச்சனை? கபடி விளையாட கிரவுண்டுக்குள்ள போற வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. ஆனா விளையாட ஆரம்பிச்சு எதிரால் கபடி கபடின்னு வரும்போது எனக்கு படசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என்னால என்னை கட்டுப்படுத்தவே முடியல. இனி என்னால கபடி விளையாடவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை எனக்கு சரியாகாது போல இருக்கு. நம்ம இங்கிருந்து நேரத்தை வீணடிக்காம பணத்துக்கு வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். வா போலாம். கரிகாலா, முடியாது. முடியாதா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படி 5 லட்சம் ரூபாய் உன்னால ரெடி பண்ண முடியும்? இப்ப நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் இதுதான். ஆனா என்னால விளையாட முடியலையே நந்தினி. நீ விளையாடணும், விளையாடிதான் ஆகணும். புரிஞ்சுக்கோ நந்தினி, நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால பழைய ஞாபகத்துல இருந்து மீண்டு வரவே முடியல. இப்ப உன்னால வெளியே வர முடியாட்டி அப்போ எப்பவுமே வர முடியாது. முதல்ல உன் மனசுல அந்த பையன் செத்ததுக்கு நீ காரணம்னு நினைக்கிறல, அது விட்டு. அந்த பையன் செத்ததுக்கு நீ காரணமே இல்ல. அது விளையாட்டுல நடந்த ஒரு விபத்து. அதுக்கு எப்படி நீ காரணமாக முடியும்?